அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் நம்ம போடுற புத்தகங்கள் எல்லாமே ஹியூமன் போடியமில் வந்துட்டுருக்கோம். அதில் நீங்கள் பாருங்கள். இதில் எனக்கு பர்சனலாக சில விஷயங்கள் என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த வகையில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்காஸ்ட் போட்டிருப்பேன். இந்த வாரம் எதை பற்றினா சபரிமலை பயணத்தை பற்றியான ஒரு அனுபவம் தான். இதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு ஆடியோஸ்லாம் நான் போயிட்டு வந்த ட்ராவலை பற்றி போட்டிருப்பேன். இந்த இதில் ஏன் பர்டிகுலராக சபரிமலையை பற்றி பேசணும் அப்படின்னா, நான் அதிகமாக ட்ராவல் போக வாய்ப்பில்லாத ஒரு ஆள். ஆனால் இந்த ஒரு சபரிமலைக்கு மட்டும் நான் ஒரு காட்டு வழி பாதையாக ஒரு வாரம் கிட்ட லீவ் போட்டு அந்த பயணத்துக்கே நான் ஸ்பெண்ட் பண்ணி வருவேன். அது இல்லாமல் நான் என்னோடய குழந்தை பருவத்திலிருந்து சபரிமலை போயிட்டு வர்றதுனால எனக்கு அதில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. அந்த வழிபாடு முறைகள்லேயும் ஒரு ஈர்ப்பு இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. அது நாளடைவில் எப்படி ஒரு பரிணாமம் அடைஞ்சது, எந்த மாதிரியான அந்த வழிபாட்டு முறையிலையும் அந்த பயணத்துலேயும் என்ன தத்துவத்திலையும் என்ன மாதிரி புரிதல்கள் ஏற்பட்டதுங்கிறத இந்த பாட்காஸ்ட்டில் பார்ப்போம். வாங்க. சபரிமலை பயணம். இந்த பயணம் எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 3rd 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆரம்பித்தது. எங்கள் அப்பா கூப்பிட்டு போனார் அப்போ. இப்போ இதை கேட்டுட்ருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி மேபி சபரிமலைக்கு போயிருந்துருக்கலாம், சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்து போயிருக்கலாம், இல்லாட்டி இருந்து கூட போயிருந்துருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இதை கேட்கும்போது அந்த நினைவுகள் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்போ தான் சமீபமாக போயிருந்தோன்னா முன்னாடி இப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிற நீங்களே இமேஜின் பண்ணிக்கலாம். நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது எங்கள் வீட்டிலேருந்து அப்பாவும் அண்ணனும் இந்த சபரிமலை பயணத்துக்கு போவாங்க. அந்த வழிபாட்டு முறையும் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஏஜில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்வம். எல்லா குழந்தைகளுக்கும் வீட்டில் இந்த பெரியவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். அதை நம்ம ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம் சில விஷயங்களை. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கும் அதில் போகணுன்னு ஆசை. பட் அந்த டைமில் அதெல்லாம் நம்ம வெளிப்படுத்த முடியாது இல்லையா? ஆனால் என்னன்னு தெரில, எங்கள் அப்பாவே என்னோடய 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கூப்பிட்டு மலைக்கு போகிறாரு. வருடமே ஒரு ரொம்ப டஃப்பான வருடமாக தான் ஆச்சு. என்னென்னா எனக்கு நிறையா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. மலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே போகணுமா வேணாமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் அளவு போயிடுச்சு. எனிவே நம்ம இவ்வளோ தூரம் மாலை போட்டு விரதம் இருந்தாச்சு. அங்கே இருக்கிற சில குருமார்கள், சீனியர் சுவாமிகள் எல்லோரும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கு. அவங்க சொல்கிற அந்த வேர்டு அந்த இடத்துல எல்லாம் பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும். இப்போ இந்த பாட்காஸ்ட்டே நீங்கள் ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணாலும் சரி, இதை ஒரு மிராக்கலாக திங்க் பண்ணாலும் சரி, நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டேன். காய்ச்சல், போகலாமா வேணாமாங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் கூப்பிட்டு போயிட்டாங்க. உண்மை என்னென்னா போக போக அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது சரியாயிட்டே தான் வந்தது. சொல்லப்போனால் போக போக நல்லாவே இருந்தது. அப்போல்லாம் என்னென்னா அந்த பம்பாவில் இறங்கி பம்பாவிலேருந்து போகும்போது அதில் 2 பாதை இருக்குது. ஒன்று சின்ன பாதைன்னு சொல்லுவாங்க, ஒன்று பெரிய பாதைன்னு சொல்லுவாங்க. சின்ன பாதைங்கிறது டைரெக்டாக பம்பாவில் இறங்கி அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அளவுள்ள மலையில் ஏறி போய் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கலாம். பெரிய பாதைங்கிறது எப்படின்னா, எருமேலின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே நீங்கள் இறங்கி அங்கேருந்து ஒரு 48 கிலோமீட்டர் உள்ள அளவுள்ள தூரம் 2 மலைகளை கடந்து 3வது மலையாக போய் பம்பாக்கு அடிவாரத்துக்கு போய் அங்கேருந்து 3வது மலையாக சபரிமலைக்கு போகணும்.
ஸோ இதுதான் இந்த 2 பாதை இருக்கு. இந்த 2வது பாதை கதைக்கு பின்னாடி வரேன். ஏன்னா, அந்த பாதை அப்ப எனக்கு இருக்கிறதே தெரியாது சின்ன வயசுல. என் என்னைய கூட்டு போனது எல்லாமே டைரக்ட்டா பம்பா. பம்பாலேருந்து அந்த ஒரு மலைய கடக்கிறது. ஸோ டைம் போகும்போது பார்க்குறேன். அப்போ அந்த பகுதி இறங்குனோனே அப்பலாம் இப்ப தான் வந்து பம்பா பகுதியெல்லாம் இப்ப கூட்டங்கள் அதிகமாக, அதிகமாக அங்க வந்து பார்க்கிங்கு எங்கேயுமே நிப்பாட்டுறதுக்கு இடம் எதுவுமே இருக்காது. இப்ப நிலக்கல்ல கொண்டு போய்ட்டாங்க. முன்னாடிலாம் அப்படி இல்ல. அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனா, இந்த அளவு இருக்காது. ஸோ இந்த பஸ்ஸு, வேனு இது பார்க்கிங்லாம் பம்பாலயே தான் இருக்கும். ஸோ அந்த பம்பாங்கிறதுல அந்த ஆறு ஓடிட்டுருக்கும். அங்க வந்து இப்போ ஒரு ஒரு பாலம் மாரிலாம் இருக்கலாம். முன்னாடி வந்து அந்த கல்லா தான் இருக்கும். உருண்ட உருண்ட கல்லா இருக்கும். பெரிய பெரிய கல்லா இருக்கும். அதில நடந்து போவோம். அப்பயும் வந்து ப்ளீச்சிங் பவுடர் இதெல்லாம் வந்து சைட்லலாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஸ்மெல்லும், அந்த அந்த காட்டு வனப்பகுதிக்குரிய ஸ்மெல்லும், அங்க வந்து நெறைய அடுப்புகள் எரிஞ்சிட்டே இருக்கும். என்னன்னா, அங்க விரின்னு சொல்லுவாங்க. விரின்னா ஒரு பெரிய ஷெட்டு மாரி தார்ப்பாயில போட்டு வச்சிருப்பாங்க. அத வாடகைக்கு எடுத்துருவாங்க. அங்கேயே சமைப்பாங்க. சமைச்சு அங்கேயே சாப்பிடுவாங்க. சக்தி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ, அங்க அந்த புகைகள் எல்லாம் கலந்து ஒரு வகையான ஒரு ஒரு வாசனை வரும். அந்த இது. அந்த அந்த நீர்நிலைகளும், அந்த வனப்பகுதியிலயும், அந்த வனப்பகுதியில எரிக்கப்படுற அந்த கட்டையிலேருந்து எரிக்கிற அந்த புகையும் கலந்து ஒரு வகையான உணர்வ குடுக்கும். அதுவும் எப்பயும் இரவு நேரத்தில தான் கொண்டு போய் கரெக்ட்டா எறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டு அங்க போய் அது குளிக்கலாமா? வேணாமா? ஓப்பனா சொல்லணும்னா, இப்ப இருக்கிறத விட அப்ப பம்பா வந்து ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. நான் போன வருடங்கள் எல்லாம் ரொம்ப மோசமா இருந்தது. இப்ப இந்த படிக்கட்டுகள் அத பத்தி சொல்லல. இப்பலாம் அந்த படியெல்லாம் இருக்குல்ல, இறங்கி போறோம்ல. அப்ப படியெல்லாம் இருக்காது. அப்படியே தண்ணி ஓடிட்டுருக்கும். கல்லு கல்லா தான் இருக்கும். அப்படியே இறங்கணும். அப்போ வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி இன்னும் ரொம்ப கம்மி. ஸோ அதிகப்படியான அங்க வர பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப அ பொல்யூட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பம்பா ரொம்ப மோசமா தான் இருந்தது. அந்த டைமே நெறைய பேர் குளிக்க மாட்டாங்க. பம்பாவ அவாய்ட் பண்ணிட்டு சும்மா தீர்த்தம் மாரி தொளிச்சுட்டு, வெளிய ஏதாவது ரூம் பக்கத்துல இருக்கிற இதில போய் குளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டேஜும் இருந்துச்சு. ஸோ அங்கருந்து இந்த குரூப்ல போம்போது ஒரு சூப்பரான ஒரு பிளான் பண்ணுவாங்க. காலையில 3 மணிக்கு மலை ஏற வச்சுருவாங்க. தூங்கி எந்திரிக்கவே கஷ்டமா இருக்கும். அதிலேயே எழுப்பி விட்டு கூப்பிட்டு ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும். அதுக்கப்புறம் சூப்பரா ரெஃப்ரெஷ்மெண்ட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மலை ஏறி மேலே போனா, அந்த கரெக்ட்டா அந்த சூரிய வெளிச்சம் வர டைம்ல நாங்க தரிசனம்லாம் பார்த்துட்டு, முடிச்சுட்டு நெய் தேங்காய் அதெல்லாம் பண்ணிட்டு கீழ வந்துருவோம். இதுக்கப்புறம் வேற வேற கோவில்களுக்குலாம் போயிட்டு போவோம். அதில அதில நெறையா கேரளா கோவில்களுக்குலாம் போறதெல்லாம் அந்த அனுபவம் தனி. ஸோ இப்படி தான் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு மேல நான் இதிலேயே போய்க்கிட்டுருக்கேன். காலேஜ் படிக்கிற வரைய. அ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒரு பிரேக் வருது. இந்த காலேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலை தேடுதல் அந்த மாரி இதெல்லாம் போம்போது, அதிகமா வீட்டு பக்கம் போறதில்ல. போகாதனால அந்த பக்கம் மாலை போடுறதுலயும் எனக்கு பெரிய அந்த டைம்ல போல. ஏன்னா என்ன ரீசன்னா வேலை இல்ல. அ அத ஃபோக்கஸ் பண்ணுவோங்கிறதுலயே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில வேலை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பெரிய பாதைன்னு ஒரு வழி இருக்கு. அந்த வழியில எனக்கு போணும்னு ஆசை. அத பத்தியான தகவல்கள வந்து தேடுறேன். இது எதன் மூலமா எனக்கு தெரிஞ்சதுன்னா, ஏதோ ஒரு நண்பர் வந்து இப்படி இங்கேருந்து ஒரு பாதையில போவாங்க. அடர்ந்த காட்டுப்பகுதி. அதுதான் ட்ரெடிஷ்னலான பாதைன்னு சொல்லுவாங்க. அங்க கூட்டங்கள் ரொம்ப போகாது இந்த அளவு. ஆனா அந்த பாதையில போறது இன்னும் சிறப்பு அப்படிங்கிறத ஒரே ஒரு வேர்டு. அது கேட்ட ஞாபகம். அத மட்டும் வச்சுட்டு தேட ஆரம்பிக்கிறேன். வேற எந்த ஒரு கான்டாக்ட் எதுவுமே கிடையாது. எப்படி இத போணும்? எப்படி பண்ணணும்? அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அ அப்ப வந்து என்னோட கூட வேலை பார்த்த ஒரு நண்பர் வந்து அ அவரோட சின்ன வயசுல போன அனுபவத்த வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பெரிய பாதையில. அத எல்லாத்தையும் ஒரு குறிப்பா நோட் பண்ணிட்டு, அவர் சொல்றதே ஒரு இமேஜினேஷன்ல சொல்றாரு. கரெக்ட்டான ஸ்பாட் சொல்லல. இருந்தாலும் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு, இங்க நம்ம போணும் அப்படின்னு சொல்லிட்டு, அ நம்ம குரூப்ல இருந்து போனா, பழைய குரூப்ல இருந்தே போனா, எனக்கு வந்து அந்த வழியில முடியாது. இங்க யாருக்கும் தெரியாம நம்ம இங்கேருந்தே கிளம்பி போயிடுவோம். இங்க ஒரு குரூப்ப புடிப்போம்ன்னு சொல்லிட்டு தேடுறேன். 2, 3 குரூப் கேட்குறேன். அவங்க எல்லாமே வந்து பார்த்தா 1 வாரத்துக்கு மேல ட்ரிப்பு போடுறாங்க. நான் அப்ப தான் வேலைக்கு வேற சேர்ந்திருக்கேன். என்னால வந்து அவ்வளோ நாள் லீவும் போட முடியாது. என்னடா இப்படி முடியலையே! ஒரு குரூப் கிடைக்கலையே! தனியாவும் போறதுக்கு எனக்கு தயக்கமா போறது கூடாது. ரொம்ப கஷ்டம் தான். சரி அப்படின்ட்டு
என்னோட நண்பர், கூட வேலை பார்த்த நண்பர் வந்து கணேஷ்ன்னு ஒருத்தர் வந்து அவரு போ போன அதுக்கு முன்னாடி வருஷம் தான் மாலை போட்டு போயிட்டு வந்தாரு. அவர பார்த்துருந்தேன். அவரும் சின்ன பாதையில தான் போயிருந்தாரு. அவர்ட்ட கேட்டவுடனே, "சரி வாங்க இந்த வருடம் நம்ம போலாம்" அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவரோட துணையோட 2 பேரும் சேர்ந்து போறோம். என்ன, எங்க இறங்கணும், அது எருமையில இறங்கி போகணும்னு மட்டும் தான் தெரியும். வேற எதுவுமே தெரியாது. இறங்கி அங்கேருந்து போறோம். அங்கேருந்து போகும்போதே தெரிஞ்சிரும் இல்லையா? கூட்டங்கள் எல்லாம் அந்த பக்கம் போக போக கேட்டு போறோம். எங்க தங்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாது. அப்படியே ஃப்ளோல போய்க்கிட்டே இருக்கிறோம். போனா ஒரு லீவும் கம்மியா இருக்கிறதுனால 1 நாள்ல போயிரணும், 1 1/2 நாள்ல போயிரணும் அடிச்சு புடிச்சு போறோம். இது மாரி தான் எங்கள் பயணங்கள்லாம் இனிஷியலா இருந்துச்சு. மொத 2 வருஷம்லாம் அடுத்த வருஷம் இந்த பெரிய பாதையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போவோம். ஆனா அடுத்த வருஷம் ஸ்டார்ட்டிங்கில திரும்ப அந்த பாதைக்கு தான் வருவோம். அது ஒரு மேஜிக் தான். ஏன்னா அது நீங்க ஒரே ஸ்ட்ரெச்சில நடந்துட்டீங்கன்னா, காலு பெண்ட் எடுத்து பின்னிடும். உங்களால வெறுத்துருவீங்க. அடுத்து "அப்பா முடியலப்பா சாமி" அப்படிங்கிற மாரி ஆயிடும். ஆ ஏன்னா அதோட ஸ்டாமினா இருக்கணும். ஏன்னா இப்ப இந்த நெறைய அந்த வேலைகள், அது மாரி நெறைய வேலைகள் பண்றவங்க, பிசிக்கல் ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கட கட கடன்னு ஓடி போயிட்டுருப்பாங்க. ஆனா அ நம்மனால வந்து அது அவ்வளோ தூரம் உடம்பு ஃபிட்டா இல்லைங்கிறது நல்லாவே தெரியும். உழன்றும் காலு, கை எல்லாமே. ஸோ இப்படி ஒரு 2, 3 வருஷம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பிளான் பண்ணோம். நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா போணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறபோது, இத பத்தி டீட்டெயில்லாம் அதுக்கப்புறம் நெறைய கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்பதான் இந்த YouTube இதெல்லாம் வருது. YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆ ஸ்ரீ சாஸ்தா சுப்ரமணியம், அரவிந்த் சுப்ரமணியம், சாஸ்தா அரவிந்த் சுப்ரமணியம் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஐயப்பன் பத்தியான ஒரு ஆராய்ச்சிய எடுத்து நெறைய ஒரு ஸ்பீச் குடுக்குறாரு. அந்த ஸ்பீச் ஒண்ணே ஒண்ணு வருது. அந்த ஸ்பீச் வந்து 1 1/2 மணி நேரம் ஸ்பீச். அந்த ஸ்பீச் கேட்டா அவ்ளோ டெப்த்தா குடுக்குறாரு. அதுல இந்த பெரிய பாதையோட அ மகத்துவம் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் கடந்து கடந்து அவரோடதெல்லாம் கேட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு ஸ்டேஜ்ல இந்த இது வந்து ஒரு தத்துவ கடவுள்னே சொல்லுவாங்க. பிலாசபிக்கல் காட்ன்னு சொல்றது. அ ஏன் தத்துவ கடவுள்னா, இந்த விரத முறைகள் ஒவ்வொன்னுமே ஒரு தத்துவம் சார்ந்தே இருக்கும். இதோட இத வந்து நீங்க வந்து அம் அ ஆழ்நிலைவாதம்னு சொல்லி அ அ இதில நமக்கு யூரோப் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல சொல்லுவாங்க. இயற்கையோட எப்படி ஒன்றி இருத்தல், அதோட எப்படி உள்ளுணர்வோட ஒன்றி இருத்தல் அப்படிங்கிறத என்னால இத பொருத்திக்க முடிஞ்சது. அதாவது பக்தி மட்டும் இல்லாம வந்து ஒரு ஒரு ஆ நீதான் நான் தத்துவமசின்னு சொல்லுவாங்க. அதில வந்து நீதான் கடவுள் தான் அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த ஒரு கான்செப்ட், அந்த ஐடியாலஜி வந்து பார்த்தா ரொம்ப ஈர்ப்பா இருந்துச்சு. ஸோ விரத முறைகள வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட்டா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தோணும். ஏன்னா சிலர் வந்து 1 வாரத்தில மாலை போட்டு போறது, அ 2 நாள்ல கிளம்புறது, அதெல்லாம் வந்து இந்த அப்படி போறதுக்கு இந்த விரதம் இருக்காம நீங்க சபரிமலைக்கு போகாமயே பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு நீங்க போயிட்டாலே போதும். ஏன்னா இதோட ஓப்பனா சொல்லணும்னா, இந்த பக்தி இதெல்லாம் தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா, இதோட ரிசல்ட் உங்களுக்கு மேட்டரே கிடையாது. எந்த கோலுங்கிறது மேட்டரே கிடையாது. ப்ராசஸ் தான் முக்கியம். இதில வந்து எவ்வளவு நாள் நீங்க விரதம் இருக்கிறீங்க? அத எப்படி இருக்கிறீங்க? எந்த வழியா பயணப்படுறீங்க? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட கண்டிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, எடுத்தோனே ஒரு குருவ தேடி நம்ம வந்து போணும். ஒரு குருவுக்கு கீழ இருந்து நம்ம போணும். அவர் வந்து ஒரு வழி நடத்துவாரு. அவரோட இத நீங்க உங்களுக்கு இப்பலாம் நெறைய டேட்டாவ ஹேண்டில் பண்ணிட்டு, எதையாவது ஒண்ணு தேடினாலே எல்லாத்துக்கும் ரிசல்ட் கிடைக்குது. ஆனா, அந்த ஒரு குருங்கிற ஸ்டேஜ் வந்து அவருக்கு தெரியுது, தெரியல அப்டிலாம் நீங்க பார்க்கவே கூடாது. அவர் குருன்னு ஆயிட்டாருனாலே, அவருக்கு கீழ அவர் சொல்றத லீடர். அவர் சொல்றத நம்ம கேட்கணுங்கிற அந்த மனநிலையும், அவர வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலயும் நம்ம வந்து கருதிக்கணும். அந்த ஒரு டிசிப்ளின் அதில வரணும். வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் மாலை அணியிறதுங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜ் வரும். மாலை அணிஞ்சதுக்கப்புறம் மினிமம் 48 நாள் விரதம் இருக்கணும். தமிழ்நாட்ல வந்து விரதத்தோட மண்டலம், ஒரு மண்டல விரதம்பாங்க.
அந்த ஒரு மண்டலங்கிறது வந்து தமிழ்நாட்ல 48 நாள் சொல்லுவாங்க. கேரளத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 41 நாள் கணக்கு சொல்லுவாங்க. சிலர் வந்து இந்த அமாவாசை, பௌர்ணமி, நட்சத்திர கணக்கெல்லாம் வச்சு 45 நாள்னு சொல்லுவாங்க. ஆனா, மினிமம் 41லேருந்து 48 நாளாவது இருக்கணும். அதுக்கு மேல எவ்வளோ நாளும் இருந்துக்கலாம். அ மகர ஜோதி வரையும் இருந்துக்கலாம். ஸோ, இத வந்து என்னதான் இதில மாத பூஜைகள்ல திறந்தாலும், அதில ஒரு ஒவ்வொரு மாசமும் 5 நாள் திறந்தாலும், இந்த மண்டல மகர விளக்கு பூஜையில மட்டும் தான் பெரிய வாதை திறக்கப்படும். அந்த அடர்ந்த காட்டுப்பகுதி திறக்கப்படும். அந்த காட்டுப்பகுதியில பயணப்படுறதே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இத யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து உடல் தகுதியும், மன தைரியமும் இருந்து கடவுள் மேல பாரத்த போட்டு இந்த காட்டுப்பகுதியில பயணப்படுங்க. அ அது வந்து ஒரு சிறப்பான ஒரு அனுபவமா இருக்கும். இந்த இந்த விஷயங்கள் பத்திலாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே நெறைய நிகழ்வுகள் அதில நடந்தது. எப்படின்னா, அ ஒரு நாள் வந்து நாங்க வந்து பயணப்பட்டு போயிட்டுருக்கோம். இரவு நேரம் வந்துலாம் அப்போலாம் வந்து இப்ப தான் வந்து நைட்டு நேரத்தில வந்து நடக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ நான் போன ஒரு குரூப்ல நைட்லாம் நடந்து தான் கூட்டு போவாங்க. ஆக்சுவலா அது ஒரு ட்ரெடிஷ்னலா பார்த்தா நைட் நேரத்தில நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. நடக்கக்கூடாது. ஆனா அந்த டைம் வந்து அவங்க குரூப்போட சொல்றதுனால அந்த வேற ஆப்ஷன் இல்லாம அவங்க கூட தானே போயிட்டுருப்போம். அப்ப போம்போது அங்க ஒரு இடத்துல தூங்கி எந்திரிச்சுட்டு ஒரு 3:30 மணி காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு கீழ நடந்துட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒரு மலை மேல ஏறி போகும்போது ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தப்ப மேல பார்க்குறா, பார்த்தா மேல அந்த மரத்துக்கு நடுவுல அந்த ஒரு சூரிய வெளிச்சத்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு லைட்டிங் வரும்ல, அந்த லைட்டிங்கில பனி வந்து அப்படியே விழுகிற மாரி ஒரு ஸ்டேஜு. அந்த அந்த நிலப்பரப்ப பார்க்கவே அப்படியே எப்படி சொல்றது? அந்த இடத்துல வந்து நான் நானாவே இல்ல. அது வந்து அந்த இயற்கையா அவ்வளோ அழகா இருக்கு. அந்த குளிர்ச்சியும், அதோட அந்த காட்டோட மணமும் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி இருக்கு. அப்படி ஒரு நீங்க வந்து அதான் அந்த இந்த இதிலோட நீங்க போய் கடவுள தரிசிக்கிறதுங்கிறது வந்து நீங்க அந்த பண்ற ப்ராசஸ்லயே இருக்கும். டெய்லி நீங்க வந்து இருக்கிற அந்த விரத முறைகளிலயுமே இந்த மாரி காட்டு பயணத்தில பண்ணிட்டுருக்கும் பொழுதே கூட நீங்க அமையும். இது மாரி நெறைய நிகழ்வுகள் நடக்கும். ஆ இன்னும் ஒரு அட்வென்ச்சரான நிகழ்வுகள்னா, என்னன்னா, இந்த இரவு நேரத்தில நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த இரவு நேரத்தில தான் அந்த குரூப்ல போகும்போது ஒரு தடவ என்ன ஆச்சு, நல்லாவே தெரியுது. இ நான் நடந்து போறதுலேருந்து ஒரு இடது கை பக்கம் ஒரு 10 அடி கூட இருக்காது. ஒரு யானை நிக்குதுங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. யானைய வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மூச்சு விடும் பார்த்தீங்களா? புஷ் புஷ்ன்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்டு நல்லாவே கேட்குது. ஒரு 10 அடியில தான் இருக்குது. அது ஏதோ ஒரு கரும்பு மாரியான ஒரு இந்த தட்ட மாரியான ஒரு இத உடைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. அங்க நடந்து போயிட்டுருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பய உணர்வு வந்துருச்சு. யாரும் வெளிப்படுத்திக்கல. ஆனா, அதில ஒரு சுவாமி என்ன பண்ணிட்டாரு, டார்ச்ச சைட்ல அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. என்ன சவுண்ட் வருது அப்படின்ட்டு. அதில ஒரு மூத்த ஒரு சுவாமி வந்து, "சாமி நீங்க வந்து டார்ச் லைட்லாம் அங்க இங்கலாம் அடிக்காம, நீங்க பாட்டுக்கு நேரா போயிட்டே இருங்க. டார்ச்ச தரையில அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. ம் வேற எதையுமே பார்க்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. ஆனா, அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 அடி கூட இருக்காது. பக்கத்தில தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அனுபவமா இருந்தது. இன்னொரு அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா, அடர்ந்த காட்டுப்பகுதியில ஒரு தடவ அதே மாரி இரவு நேரம் போயிட்டுருக்கும்போது, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த இரவு நேரத்தில அப்போ கூட்டமும் கம்மி. நீங்க நடந்து போம்போது உங்க ஸ்பீடுக்கு ஒரு ஆள் வந்து இருக்கணும். அந்த ஸ்பீடுக்கு ஆள் இல்லன்னா, நீங்க வந்து வேற யாராவது கடந்து போய்க்கிட்டே இருப்பாங்க. நீங்க மெதுவா நடந்து போயிட்டே இருப்பீங்க. எனக்கு என்னாச்சு ஒரு ஸ்டேஜில நான் கொஞ்சம் மெதுவா தான் நடந்துட்டுருந்தேன். ஒரு ஸ்டேஜில பார்த்தா, என்ன எனக்கு கூட வந்தவங்கலாம் முன்னாடி போயிட்டாங்க. ஆனா பின்னாடி யாராவது ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜில பார்த்தா எனக்கு உணர்றேன். என்ன ஆகுதுன்னா, என்னடா இது ரொம்ப நேரமா எந்த சத்தமும் இல்ல. நம்ம எங்க இருக்கோம்? கரெக்ட்டா போயிட்டுருக்கோமா? அப்படின்னு பார்க்குறேன். முன்னாடியும் ஆள காணோம், பின்னாடியும் ஆள காணோம். அடர்ந்த வனப்பகுதி. தனியா நிக்கிறேன். எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது. ரிவர்ஸ்ல போக வேணாம். போகக்கூடாது.
ஃப்ரண்ட்லேயே போவோம். ஆனா கொஞ்ச நேரம் நிப்போம். எப்படியும் யாராவது ஒரு ஆள் வருவாங்க. அவங்க கூட போவோன்ட்டு. ஒரு ஒரு 5 நிமிஷம் கூட நிக்கல. நிக்கிறம்போது பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் தான் இன்னும் அதிகமாயிருச்சு. யாரும் வரவும் இல்ல. ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் வேகமா நடந்திருந்தா முன்னாடி போனவங்கள பிடிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆப்ஷனே இல்லாம வேகமா நடக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில ரொம்ப வேகமா நடந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கொஞ்சம் தூரத்தில குரல் சத்தம்லாம் கேட்குது. அப்பாடி ஏதோ முன்னாடி போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வேகமா போய் பிடிச்சிட்டேன். ஸோ அந்த ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இரவு நேரத்தில தனியா போன அனுபவம் ஒண்ணு இருந்தது. இது இல்லாம இன்னொரு அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு பெரிய பாதையெல்லாம் கடந்து வந்தாச்சு. கடந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு பம்பால வந்து ஒரு விரி எடுத்து நானும் என் நண்பரும் தங்கியிருக்கிறோம். கடுமையான வயிற்று வலி, அ உடல் உடல்ல காய்ச்சல் வேற. என்னன்னே தெரியல. என்னடா கடைசியா அடுத்த கடைசியா மலை சபரிமலை. அது ஏறுறதுக்கு முன்னாடி அந்த அடிவாரத்தில படுத்திருக்கேன். இப்படி உடல்நிலை சரியில்லாம படுத்திருக்கிறேன். ஆனா நார்மலா தான் படுத்திருக்கிறேன். இது இல்ல. திடீர்னு பார்த்தா யாருன்னே தெரியல ஒரு நபர், ஒரு சுவாமி வந்துட்டு எப்படி எதன் மூலமா நான் எனக்கு இந்த மாரி உடம்பு சரியில்ல அப்படின்னு தெரிஞ்சுதா என்னன்னே தெரியல. அவர் வந்து என்னை எழுப்பி, "நீங்க வாங்க, இங்க பக்கத்தில தான் ஜிஹெச் இருக்கு. அ அங்க வாங்க, அங்க மெடிசின் இருக்கும்." அப்படின்னு சொல்லி அத கைய காமிட்டி சொல்றாரு. எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. நான் ஒண்ணுமே சொல்லல, எதுவுமே பண்ணல. அவரா வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாருன்னு இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் மெடிசின் வாங்கி சாப்பிட்டுட்டு பார்த்தா நல்லா தெரிஞ்சது. ஒரு மாரி ஃபுட் பாய்சனோ சம்திங் ஆயிடுச்சு. வயிறு அப்செட் ஆயிருச்சு. அதனால அந்த ப்ராப்ளம்லாம் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 நாள்ல சரியாயிருச்சு. திரும்ப நாங்க மலை ஏறி தரிசனம்லாம் பண்ணி நல்லபடியா வந்துட்டோம். ஸோ இந்த மாரியான இந்த பயணம் வந்து பல அனுபவங்கள வந்து குடுக்கும். ஆனா, இந்த பயணத்த மேற்கொள்ளும்போது ட்ரெடிஷனலா என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அத பண்ணுங்க. சரியான நேரத்தில மாலை போடுங்க. கார்த்திகை 1ஆம் தேதி. அதே மாதிரி 48 நாள் மினிமம் விரதம் இருங்க. 41 நாள் டூ 48 நாள். ஆ இதில என்னென்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. சில விஷயங்கள் சிட்டியில இருக்கிறனாலயும், வேலைகள் இருக்கிறனாலயும் சில இது வரதான் செய்யும். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நல்லா யோசிச்சீங்கன்னா, நீங்க எப்படி விரதம் இருக்கிறீங்கன்னு தான் உங்கள சுத்தி இருக்கிறவங்கள நீங்க பார்க்கவே தேவையே இல்ல. நீங்க இது 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 வந்து நம்மளவே ஒரு இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் பண்ணிக்கிறது தான் இந்த விரதமே. ஸோ, நாம எப்படி இருக்கிறோங்கிறது தான் இதில முக்கியம். ஸோ, விரதம் இருந்து, சரியான நேரத்தில பயணப்பட்டு, நீங்க போய் ஐயன தரிசனம் பண்ணலாம். இந்த விரதம்லாம் இருந்து நீங்க போய் தரிசனம் பண்ணும்போது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் செம்மையா இருக்கும். அத வந்து என்னால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா, அது ஒரு உணர்வு. நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காண்டி நீங்க வந்து நெறைய விஷயங்கள மாத்திக்கிட்டே இருப்பீங்க. எல்லாமே அந்த ஒரு விஷயத்துக்காகன்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, கடைசியா ஒரு ஸ்டேஜ்ல அந்த அந்த ஒரு விஷயத்த நம்ம போய் அணுகும்போது, ஏற்படுற உணர்வு வந்து பயங்கரமா இருக்கும். அதுவும் அந்த இடத்துக்கிட்ட போக போக, அந்த இடத்துல அந்த தரிசனத்தப்ப அங்க வர சப்தங்களும், சரண கோஷங்களும், அந்த நெய் வாசனையும், அந்த கோவிலின் அமைப்பும், அந்த அந்த இடத்துல ஒ ஒரு நெறைய ஓப்பனா சொல்லணும்னா, இங்க நெறைய வருஷம் போனவங்க, நெறைய பேர் சாமிய பார்க்காமயே கூட வந்திருப்பாங்க. அது மேட்டரே கிடையாது. ஏன்னா, அதில வந்து மைக்ரோ செகண்ட்ல தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. பார்க்கவே முடியாது சாமிய. அந்த மாரிலாம் போவாங்க. ஸோ, அந்த ஒரு செகண்ட் பார்த்துட்டு போறதிலேயே வந்து அப்படியே ஒரு முழு திருப்தி அடையும். ஸோ, கண்டிப்பா அ வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாரியான ஸ்பிரிச்சுவல் டூரும் போறதும் நல்லது. கண்டிப்பா இன்னொரு புத்தகத்திலயோ, இல்லன்னா ஒரு பயண அனுபவத்திலயோ நம்ம சேக்கி புக் மார்க்ல தொடர்ந்து பேசுவோம். ஆ இது எந்த ஒரு ஸ்கிரிப்ட் மாரிலாம் இல்லாம எனக்கு போயிட்டு வந்த அனுபவத்த ஜென்ரலா பேசணும்னு தோணுச்சு. அ இன்னும் வரும் நாட்கள்லயும் இதே மாரி ஒரு அனுபவத்த பகிர்றேன்.
ஓகே. எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.